அடுத்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் சந்திக்கிறார். நெல்லையில் பார்க்கலாம். அவருக்கு அச்சம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் ஒரு வாரத்திலே 2வது தடவை வர்றாரு. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சத்தின் விளைவாக இன்னும் 2 மாசத்துக்குள்ள தேர்தல் முடியறதுக்குள்ள எத்தனை தடவை சென்னைக்கு வருவாரோ தெரியாது. வெள்ள மேலாண்மையை சிறப்பா செயல்படல, ஊடக மேலாண்மை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதான் வெள்ள மேலாண்மை செயல்பட்டதா செயல்படலையாங்கிறத இந்த மாதிரி ஜோதியம்மாள் நகர் மாதிரி பகுதிகளில் இருக்கிற அடையாறு ஆற்றங்கரை ஓரம் இருக்கிற குடிசை பகுதி மக்களை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்க சொல்லுங்க. ஒரு வெறுமனை எங்கேயோ இருந்து சொல்றதுங்கிறது சரியா இருக்காது. இங்க அடையாறு ஆற்றங்கரை நூற்றுக்கணக்கான குடிசை பகுதிகளை கொண்டது. ஜோதியம்மாள் நகர், ஜோதி தோட்டம், செட்டி தோட்டம், நெருப்புமேடு, சாமியார் தோட்டம், திடீர் நகர், கோதாமேடு, சலவையாளர் காலனி, சலவைத்துறை, விநாயகபுரம், ரத்தன தோட்டம், வஉசி தெரு, கட்டபொம்மன் பிளாக்கு, வஉசி பிளாக்கு, இந்த மாதிரியான குடிசை பகுதிகள், சித்ரா நகர், கோட்டூர்புரம், இந்த மாதிரியான குடிசை பகுதிகளில் எங்கேயாவது ஒருத்தர் போய் அவர் பெருமதிப்புக்குரிய பிரதமரே போய் நான் சொன்ன இந்த குடிசை பகுதிகளில் போய் வெள்ள மேலாண்மை சரியாக கையாண்டிருக்கிறார்களா இல்லையாங்கிறத அவங்க கையில கேட்க சொல்லுங்க. அந்த மக்கள் சரியான பதிலை சொல்வார்கள். இதற்கான பதிலும் கூட வர்ற தேர்தலில் கிடைக்கும். அது சைதாப்பேட்டையில் இத்தனை நான் குடிசை பகுதிகளில் சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு எண்ணிக்கையை அவரு முறையா தெரிஞ்சுக்கணும். இந்த அந்த அடையாற்றங்கரையில் வெள்ள பாதிப்புகளுக்கு பிறகு இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டதற்கு பிறகு அது அடுத்த கூட்டத்தில் சொன்னார்னா நல்லா இருக்கும். தேர்தல் வருவதன் காரணமாக எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கி இருப்பதாகவும் வெள்ள மீட்பு நடவடிக்கைகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டுபவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் வந்து கள ஆய்வு செய்துவிட்டு பிறகு கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் தொலைதூரத்தில் இருந்து கருத்து தெரிவிக்கக்கூடாது என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்ததை தற்போது நேரலையில் பார்த்தோம். அச்ச உணர்வின் காரணமாகவே அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி வருவதாகவும் தேர்தல் வருவதன் காரணமாகவே தமிழகத்திற்கு வருகை தருவது அதிகரித்திருப்பதாகவும் திமுகவினர் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கியிருப்பது தொடர்பாக தற்போது கேள்வி எழுப்பப்பட்ட போது தேர்தல் வருகிறது, அதன் காரணமாகவே தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாகவே கட்டுமான பணிகள் தொடங்கியிருப்பதாக தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். ஜனவரி தொடங்கி தற்போது நேற்று வரைக்கும் 4 முறை தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து திமுக அரசின் செயல்பாடுகளை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார். தேர்தல் வருவதன் காரணமாக பொதுக்கூட்டங்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. இது தொடர்பாக திமுகவினர் கடுமையான எதிர்வினைகளையும் ஆற்றி வருகிறார்கள். தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். 5 ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு மதுரையில் கட்டுமான பணியான அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டுமானம் இன்னைக்கு தொடங்கி இருக்கிற செய்திகள் இல்லை. அதாவது இதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஜைகா நிறுவனத்தோட துணைத் தலைவரை நான் தான் போய் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசின் ஒரு பிரதிநிதியை அழைச்சிட்டு போயிட்டு நீங்க ஜைகாலேயே கேளுங்கன்னாங்க. ஜப்பானுக்கு போய் டோக்கியோவில் இருக்கிற அந்த அமைப்போட துணைத் தலைவரை சந்திச்சு 5 வருஷமா இது கட்டப்படாமல் இருக்கு, இது விரைந்து கட்டித்தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம். அப்போ அவங்க சொன்னாங்க இது 2024 இறுதியில் நாங்கள் வேலையை தொடங்குவோம், 2028 தான் முடியும் அப்படிங்கறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இறுதியில் தொடங்குறத கொஞ்சம் முன்னாடியே தொடங்கியிருப்பாங்க போல தேர்தல் வருது, நீங்களே யூகம் பண்ணிக்கங்க.